குயிக்கா ஓடி போய் மச்சிலி வாங்கிட்டு வரலான்னு கிளம்புனா கிளம்பும் போதே மழை. அதானே நமக்கு பாசிட்டிவா நடந்தாதே அதிசயமாச்சே. சரி ஓகே வெயிட் பண்ணி பார்க்கலான்னு இருக்கும்போதே கரெக்டா ஒரு 5 நிமிஷம் கேப் விட்டுச்சு. அந்த கேப்ல ஓடி போய் எக்ஸ்கியூஸ் மீ தீதி சங்கரா மீன் கிடைக்குமான்னு கேட்டா நஹின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே நினைச்ச மீன் கிடைக்கலனா கிடைச்ச மீனை வச்சு செஞ்சு சாப்பிட்டுக்க வேண்டியதான்னு சொல்லிட்டு இந்த ஐல மீன் 1 கிலோ வாங்கிட்டு வந்தேன். வாங்கிட்டு வந்த கையோட அதை அப்படியே வச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு சாப்பிட்டுட்டு தெம்ப கிளீனிங் வேலையை ஸ்டார்ட் பண்ணலான்னு பிரெட் டோஸ்ட் போட்டு லோகிக்கு கொடுத்துட்டு நானும் சாப்பிட்டு மீனை கிளீன் பண்ற வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இதுல என்னன்னா அந்தமான்ல ஃப்ரெஷ் மீன் தான் கிடைக்குன்னு சொல்லுவாங்க. இந்த நாட்டுக்கோழின் போண்டா கோழியை கொடுத்து ஏமாத்திட்டாங்கன்ற கதை மாதிரி ஃப்ரெஷ் மீன் சொல்லிட்டு நாள்பட்ட மீனை கொடுத்துட்டாங்க போல. கிளீன் பண்ணும்போது அந்த தண்ணி படுறதுக்கு மீனெல்லாம் பிஞ்சு பிஞ்சு வந்தது. சரி ஓகே மீன் வாங்குறதுல இன்னும் நமக்கு அனுபவம் பத்தல போல, போக போக கத்துக்கலாம், இப்போதைக்கு இதை வச்சு சமாளிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு கடன் சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்னைக்கான மெனு என்னன்னா சூடா சாதம், மீன் குழம்பு, மீன் வறுவல் தான். மீன் வறுவலுக்கு மசாலா போட்டு மேரினேட் பண்ணி வச்சுட்டு ஒரு சைடு மீன் குழம்பு கடன் ரெடி பண்ணிட்டேன். அப்புறம் அந்தமான்ல எங்க நல்ல மீனா ஃப்ரெஷ்ஷா கிடைக்கும் யாருக்கா தெரிஞ்சா மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க, எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எல்லாம் சூப்பரா ரெடி பண்ணிட்டு லஞ்சும் சூப்பரா சாப்பிட்டு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் இன்னொரு மினி விலாக்ல பார்க்கலாம். பாய்.